எல்லாம் புகழும் இறைவனுக்கு. பிரியமுடன் பானுபாய். சின்ன டிப்ஸ் வீடியோ. வாழ்த்து தெரிவித்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிக 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 நன்றி. வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சல்வார் டிசைன் தைக்கும்போது இது பைப்பிங் கொடுத்து ரவுண்ட் நெக்கில் தைக்கும்போது இந்த டிசைன் சென்டராக வர்றதுக்கு ஒரு கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். டீஸ் மார்க்கில் பாருங்கள். இது பேக் சைடில் இந்த ப்ளூ கலர் மார்க் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த மார்க்கில் என்ன பண்ணுறீங்கன்னா ரஃப்பாக ஒரு பெரிய தையல் வச்சு போட்டுங்க. தையல் போட்டுட்டு 14 இன்ச்சுக்கு கரெக்டாக மேலேருந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சுக்கு அந்த தையல் போட்டுட்டு பிறகு அப்படியே அந்த ஃப்ரண்ட் பக்கமாக திருப்பிக்குங்க. அந்த தையல் மேலே ஒரு டீஸ் மார்க் போட்டுங்க. போட்டுட்டு கரெக்டாக இந்த இறக்கத்துலேருந்து ஃப்ரண்ட் பக்கத்தில் கரெக்டாக அந்த டீஸ் மார்க்கு அந்த தையல் மேலே நம்ம டீஸ் மார்க் போட்டுட்டு 14 இன்ச்சுக்கு டீஸ் மார்க் போட்டுட்டு இந்த ஃப்ரண்ட்லேருந்து கரெக்டாக இந்த இறக்கத்துலேருந்து ஒரு 6 இன்ச்சு அளந்துட்டு இதுலேருந்து நீங்கள் இந்த பைப்பிங் சென்டராக வச்சு தைச்சிங்கன்னா இந்த ரெண்டு பக்கம் அளவும் கரெக்டாக சென்டராக உட்காரும். இல்லைன்னா நம்ம தைச்சிட்டு பிறகு பார்க்கும்போது ஒரு பக்கம் இப்படியும் ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாக இருக்கிற மாதிரி காட்டும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சென்டராக வச்சு இப்போ தைக்கிறதுனால கரெக்டான அளவு முன்ன பின்ன நவராமல் வரும். பாருங்கள். இந்த டிசைன் பண்ணும்போது நம்ம அந்த சென்டராக வச்சு பண்ணுறது எப்படி பார்த்தோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்னா அந்த சென்டருக்கு நேராக வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குண்டூசி பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம இதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து ஒரு 6 இன்ச்சு இதுலேருந்து ஒரு 7 இன்ச்சு இறக்கம் தான் வைக்கணும். ரொம்ப இறக்கம் வைக்கக்கூடாது. உங்களுக்கு பாருங்கள். இது பின் பண்ணுறது எதுக்குன்னா இது நவராமல் இருக்கிறதுக்கு ஒரே அளவு வர்றதுக்கு தான் இது பின் பண்ணுறது. இப்போ ஃப்ரண்ட்டில் அந்த டிசைனுக்கு தையல் போட்டாச்சு. இது என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கில் டிசைன் வச்சு திருப்பதுக்கு கரெக்டாக ஷோல்டர்லேருந்து 7 இன்ச்சு இறக்கத்தில் வச்சு இந்த டிசைன் கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டரோட அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 இன்ச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் 7 இன்ச்சு இந்த ஷோல்டர் அகலம் 6 இன்ச்சு. இது ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு டிசைன் கரெக்டாக முன்ன பின்ன போகாமல் கரெக்டாக வரும். உங்களுக்கு சுடிதாரில் கரெக்டான அந்த ஷோல்டர் 2 ஷோல்டரும் ஒரே அளவாக கரெக்டாக தெரியும். பார்த்திங்கன்னா இது சுடிதாரோட பாட்டமு. இப்போ பாருங்கள். டிசைன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சென்டராக நம்ம பண்ணனால சுடிதாருக்கும் ஈவனாக அந்த டிசைன் உட்காந்துருக்குது. இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அந்த ஃபார்முலா பண்ணுங்கள். இது நூல் பைப்பிங் கொடுத்துருக்கேன். இது நார்மல் பைப்பிங்கு. இதுவும் நார்மல் பைப்பிங்கு. அந்த பாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இது பார்த்திங்கன்னா இந்த பாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பட்டன் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளர்க தையல் கலை. பிரியமுடன் பானுபாய்.